ஒரு பெரிய அழகான காட்டில் ஒரு சின்ன யானை வாழ்ந்து கொண்டிருந்தது. அதன் பெயர் அப்பு. அப்பு மிகவும் நல்ல மனசு கொண்ட யானை. ஒரு நாள் அப்பு ஆற்றந்தரைக்குச் சென்று விளையாடிக் கொண்டிருந்தது. அது தண்ணீரில் துள்ளி விளையாடி மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அப்போது அங்கு ஒரு சின்ன பறவை அழுது கொண்டிருந்தது. அதை பார்த்த அப்புவுக்கு மிகவும் கவலை ஏற்பட்டது. அப்பு மெதுவாக பறவையிடம் கேட்டது, "சின்ன பறவையே, ஏன் அழுகிறாய்?" பறவை சொன்னது, "என் கூடு மரத்திலிருந்து கீழே விழுந்துவிட்டது." அதை கேட்ட அப்பு உடனே உதவ முடிவு செய்தது. அது தனது நீண்ட தும்பிக்கையால் கூடியை மெதுவாக எடுத்தது. பின்னர் அதை மரத்தின் கிளையில் மீண்டும் வைத்தது. பறவை மிகவும் சந்தோஷமாகியது. சில நாட்கள் கழித்து அப்பு காட்டில் நடந்து கொண்டிருந்தது. திடீரென அது கவனிக்காமல் ஒரு பெரிய குழியில் விழுந்தது. அப்பு பயந்து கத்த ஆரம்பித்தது, "யாராவது உதவுங்கள்!" அப்போது அந்த சின்ன பறவை அப்புவின் குரலை கேட்டது. அது உடனே தனது நண்பர்களை அழைத்தது. பல பறவைகள் சேர்ந்து அப்புவுக்கு உதவ வந்தன. அந்த பறவைகள் மரக்கிளைகளைக் கொண்டு வந்து குழிக்குள் போட்டன. அப்புவுக்கு மேலே ஏற வழி கிடைத்தது. அப்பு மெதுவாக மேலே ஏறி வெளியே வந்தது. அது மிகவும் சந்தோஷமாகி பறவைகளுக்கு நன்றி சொன்னது. அப்புவும் பறவைகளும் அன்றிலிருந்து நல்ல நண்பர்களாகி சந்தோஷமாக வாழ்ந்தனர். குழந்தைகளே, நாம் பிறருக்கு உதவினால் ஒரு நாள் அவர்கள் நமக்கும் உதவுவார்கள். அதனால் எப்போதும் நல்ல மனசு கொண்டு மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். இப்போ வியூவர்ஸ்கான நேரம். ஹாய் பிரீத்தி, ஹாய் பந்தலன், ஹாய் மோனிஸ், ஹாய் சரண்யா. கொதிக்கும் கிணற்றில் குதித்து குண்டாகி வருவான், அவன் யார்? இன்றைய கேள்விக்கு சரியான பதில் சொல்பவர்களின் பெயர்கள் அடுத்த வீடியோவில் அறிவிக்கப்படும். பை பாய்.